நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். அவ்வாறே அடுத்த பிறவியில் பிரசண்டன் துளசி மகாராஜாவிற்கு மகனாக பிறந்தான். குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்கிறது, இதனால் நாட்டிற்கு ஆபத்து, காட்டில் விடுவதே நல்லது என்று ஜோதிடன் சொன்னதும் விக்கித்துப் போன மகாராஜா ஆசையாய் பெற்ற மகனை காட்டில் விடுவதா என்று கலங்கினாலும் வேறு வழி இல்லாமையால் நாட்டின் மக்களின் நன்மை கருதி காட்டில் விட பணித்தான். இவ்விடத்தில் முனிவரின் சாபத்தால் நாட்டில் வாழும் உரிமை பறிபோகிறது. அதோடு துளசிக்கு சந்திரமதியின் வாரிசில்லா சாபமும் பலிக்கிறது. அவ்வாறே காட்டில் விடப்பட்ட குழந்தையை அவ்வழியே வந்த குழந்தை செல்வமற்ற சின்னான் தம்பதியர் கண்டெடுத்து வீரன் என்று பெயரிட்டு ஆசையாக வளர்த்தனர். பிறகுதான் அவர்களுக்கு துளசி மகாராஜாவின் வாரிசு என்பது தெரிய வந்தது. அந்த குழந்தையை அவர்கள் வளர்ப்பதை மன்னன் அறிந்தால் அதோடு அவர்கள் கதி அவ்வளவுதான் என்பதை உணர்ந்து வீரனுடன் கால்போன போக்கில் நடந்து பொம்மன்ன நாயக்கரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பகுதியை அடைந்தனர். அங்கு சின்னானுக்கு காவல் காக்கும் பணியும் கிடைத்தது. சின்னான் வீரனுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தான். அவனும் வாலிப வயது வந்தவுடன் வாழ்பயிற்சி, போர்ப்பயிற்சிகளை கற்றுத் தேறினான். ஒரு நாள் அவன் ஆற்றங்கரையில் நண்பர்களுடன் அளவலாவிக் கொண்டிருந்த போது பொம்மன்ன ராஜாவின் மகள் ஆற்றில் அடித்துச் செல்வதை பார்த்து எல்லோரும் கூக்குரல் இட்டனர். அவளை காப்பாற்ற ஆற்றில் குதிக்க தயாரானவனை அவனது நண்பர்கள் நாம் தாழ்ந்த சாதியினர், அவளை தொடக்கூடாது என்று தடுத்தனர். ஆனால் அவனோ உயிர் போகும் நேரத்தில் தீட்டாவது ஒன்றாவது என்று கூறி ஆற்றில் பாய்ந்து அவள் உயிரை காப்பாற்றினான். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.